Krishinet வழங்கும் தி மாதேவன் ஷோ. Krishinet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 9498010101 to avail 1 month free internet. ஆக்டர்ஸ்லாம் ப்ராம்ப்டிங் கிடையாது. ஒரு நாளைக்கு 8 சீன் ஒரே ஆள் இருந்தால் அவங்க எப்படி படிச்சுட்டு வருவாங்க? ஆனால் படிச்சுட்டு வருவாங்க. ஒரு அம்மா வந்து டிவி பார்க்குறாங்க, ஒரு சீரிஸ் பார்க்குறாங்கன்னா குழந்தை வந்து அதை மாற்றக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சீரிஸ் இருக்கணுன்றதான் ஐடியா. இந்த 16 எபிசோட் எழுதுறல, அதுக்கப்புறம் என்ன கதை நடக்குதுன்னு எனக்கு தெரியும். யாராவது எனக்கு வந்து இந்த ட்விஸ்ட்டு சர்ப்ரைஸ் வந்து அது எனக்கே சர்ப்ரைஸ். அந்த படம் வந்து எடிட்டில் வந்து ப்ரொடியூசர் பார்த்தேன். நெக்ஸ்ட் டேவே என்னை கூப்பிட்டு அடுத்த படத்துக்கு என்ன பேசணுன்றது சைன் பண்ணி எல்லாமே முடிஞ்சிச்சு. என் படம் ஒர்க் ஆகலைன்னா ஒர்க் ஆகலை தான். ஏன்னா இங்கே ஒரு ஃப்ரைடே தான் ஒரு டைரக்டரோட தலை எழுத்த முடியாது. என்ன பண்ணலான்னு தெரில. எங்கே போய் பார்த்தாலும் வந்து அங்கே கதை மூடுது. விஜய் சேதுபதி சார் வச்சு படம் பண்ணிட்டு டாப்ஸி அவங்களெல்லாம் வச்சு படம் பண்ணிட்டு இப்போ வந்து இது பண்ணுறாரு அப்படின்ற ஒரு வேலை நம்ம வந்து சீரியல் பண்ணுறோன்னு சொல்லிடுவாங்களோ. எனக்கும் அப்பாவுக்கும் இப்போ இருக்கிற இந்த அப்பா பசங்க ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. அவர் அங்கே இருப்பார், நான் இங்கே இருப்பேன். அப்படிதான் எங்களோட இது. ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட கொலாபரேட் பண்ண ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். வேறு வழி இல்லைங்க எனக்கு. இன்னைக்கு எபிசோடில் நம்ம கூட நிறைய இளைஞர்களோட வாழ்க்கையில் விளையாடி இருக்கக்கூடிய ஒரு டிரெக்டர். ஐயோ தப்பாக இருக்கு. ஏன் நான் சொல்கிறேன், ஆனபில் சேதுபதி அண்ட் ஹார்ட் பீட் சீரிஸினுடைய டிரெக்டர் தீபக் தான் நம்ம கூட இருக்காங்க. எஸ். ஹலோ தீபக், வணக்கம். வணக்கம். வெல்கம் டு தி மாதேவன் ஷோ. நான் ஏன் இளைஞர்களோட வாழ்க்கையில் விளையாண்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, 2 எக்ஸாம்பிள் இருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் நடந்த எக்ஸாம்பிள். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஓகே. அவங்க ஃபஸ்ட்டு மீட்டிங்கை பிளான் பண்ணுறாங்க. ஓகே. இந்த பையன் சொல்கிறாரு நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு. அந்த பொண்ணு நாளைக்கு வேணாம், நாளான்னைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு நாளைக்கு அப்படின்னு கேட்டால், ஹார்ட் பீட்டோட புது சீரிஸ். இதெல்லாம் ஓவருங்க. உண்மையாக சொன்னாங்க. நான் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டே அனுப்புகிறேன். ஹார்ட் பீட்டோட புது எபிசோட்ஸ் எவ்ரி தேர்ஸ்டே கரெக்டாக. நாளைக்கு 4 எபிசோடு வரும், ஹார்ட் பீட் எபிசோடு வருது, ஸோ ஃப்ரைடே பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இன்னொரு இடத்துல என் ஃப்ரெண்டு அவரோட தங்கச்சி அவருக்கு ரிமோட்டே தர மாட்டேங்கிற ஒரே பிரச்சனையாக இருக்குது. ஐயோ. வாட் இஸ் திஸ் ஹெவி இம்பேக்ட் ஆஃப் ஹார்ட் பீட் அமாங் யங்ஸ்டர்ஸ்? யங்ஸ்டர்ஸை விட நான் சொல்கிறது வந்து சின்ன பசங்கள்லேருந்து அந்த வயசானவங்க வரைக்கும் அது எப்படி கனெக்ட் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அவர் சின்ன பசங்க சொல்கிறது இப்போ இருக்க காலேஜ் பசங்களான்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு அவங்கெல்லாம் சின்ன பசங்க. கரெக்டா. ஃபஸ்ட்டு எங்குன்னு சொல்லிட்டு இப்போ அவன் சின்ன. ஓகே. ஸோ என்னடா சின்ன பசங்கள்லேருந்து இந்த வயசானவங்க வரைக்கும் அது எப்படி கனெக்ட் ஆச்சுன்னா, வைல் ரைட்டிங் எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது. என்ன ஐடியானா, இந்த மாதிரி வந்து ஒரு அம்மா வந்து டிவி பார்க்குறாங்க, ஒரு சீரிஸ் பார்க்குறாங்கன்னா குழந்தை வந்து அதை மாற்றக்கூடாது, அந்த மாதிரி ஒரு சீரீஸ் இருக்கணுன்றதான் ஐடியா. குழந்தை வரன்றனால அந்த அம்மா மாற்றிடக்கூடாது, அதில் ஒரு 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 விரசமாகவும் ஆமாம் அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஐடியா. பட் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படிங்கிறது வந்து அது மேஜிக் தான். நாங்களும் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர், இவ்வளோ வயசானவங்க. எனக்கு ஒருத்தர் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு என் ஒய்ஃபோட வீட்டுக்கு மேலே இருந்தார் ஒருத்தர். அவர் எனக்கு ஃபோன் அடித்தார். அவருக்கு அட்லீஸ்ட் ஒரு 78, 79 இயர்ஸ் இருக்கும். அவர் எனக்கு ஃபோன் அடித்து, விஜய் போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்களா, அப்போ என்னது அப்படி ஏன் இங்கே நிறுத்துறீங்க அப்படின்லாம் வந்து என்கிட்ட கேட்குறாங்க. ஏங்க இதெல்லாம் ஓவருங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஓகே, மக்களுக்கு பிடிக்குது, சந்தோஷம். எழுதும் போதே அதான் ஐடியா. அந்த ஐடியா அப்படி தான் இருந்தது. நம்ம எல்லாருமே பார்க்குற மாதிரி ஆமாம் அப்படி ஒரு சீரீஸ் பண்ணுன்றது தான் ஐடியா. ஃபஸ்ட்டு இது சீரீஸான ஐடியாவே இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு ஐடியாவே எப்படி க்ரியேட் ஆச்சுன்னா, ஒருத்தங்க வந்து கதவை தட்டுவாங்க. உள்ளே வந்து ஒரு லேடி இப்படி கதவை திறப்பாங்க. கதவை திறந்தோடனே வந்து ஒருத்தங்க நின்றுருப்பாங்க. நின்று அவங்க ஏதோ பேச ஆரம்பித்தோடனே அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்து ப்ளீஸ் எதுவும் விற்கலாம் ட்ரை பண்ணாதீங்க, எனக்கு எதுவும் வாங்க இது இல்லை நான், ஸோ அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்றவாங்க. மறுபடியும் அவங்க கதை தட்டுவாங்க. மறுபடியும் கதை தந்து இவங்க திட்டிட்டு மறுபடியும் கதை முடிவாங்க. 3வது வாட்டி கதை ஓப்பன் பண்ணும்போது நான் அவங்க பொண்ணு அப்படின்வாங்க. ஸோ கட் பண்ணால் வெளில வந்து என்னென்னா வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்படி ஃபயர் பண்ணி இப்படி ஸ்மோக் பண்ணிட்டு, உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கேட்பாங்க. உடனே அவர் டிஎன்ஏ ரிப்போர்ட். இது ஐடியா மட்டும் இருக்குது. ஸோ இந்த ஐடியா மட்டும் மைண்டில் வந்து இப்படி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதுக்கப்புறம் அந்த கதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு டிராஃப்ட்டு, செகண்ட் டிராஃப்ட்டு, தேர்ட் டிராஃப்ட்டுனா அது மாறி அப்போது ஒரு டிராஃப்ட்டில் வந்து நிற்கிது. என்னவா வந்துச்சு? படம் தான். அப்போ என்ன பண்ணுறேன், டாப்ஸிக்கு வந்து மெசேஜ் அனுப்புகிறேன். இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீ மெயில் பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ உடனே அவங்களுக்கு வந்து அந்த இதை வந்து மெயில் பண்ண படிச்சுட்டு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இதில் இன்னும் நிறைய டீட்டெயில் வேணும் அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மெயில் ஒன்று அனுப்பிச்சாங்க.
ஸோ அப்புறம் அவங்க சொன்னாங்க இப்போ அந்த படம் நம்ம பண்ணுமா அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் அவங்களுக்கு இருந்தது. ஸோ அப்புறம் நான் வேறு யார்கிட்ட சொல்லலாம்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். நான் சாய் பல்லவி மேம்க்கு வந்து மெசேஜ் போடுறேன். ஐ மீன் அவங்க மெயில் தான் அனுப்பணும்னு நினைக்கிறேன். அவங்க மெயில் ஐடி வாங்கி மெயில் பண்ண ட்ரை பண்ணுறேன் படமாக பண்ணுறதுக்கு. அப்போது ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு பிச் பண்ணுறேன். ஆனால் எங்கேயுமே அது ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு போவே இல்லை. அப்போ ஒரு நாள் நானும் என் ஒய்ஃபும் வந்து எங்கேயோ ஒரு ஹாஸ்பிட்டல் எங்கேயோ உட்காந்துருந்தோம். அப்போ நான் சொல்லிட்டு இது என்னென்ன தெரியல, இது மூவ் ஆனே ஆக மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும்போது வந்து அப்போ வந்து அன்பு உங்களுக்கு தெரியும்ல, அன்புக்கரசி யார் அப்படின்னா அவங்க வந்து ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர், நிறைய நான் ஃபிக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க முக்கியமாக. அண்ட் எங்கள் ஃப்ரெண்டு. ஆமாம். ஸோ அவங்களோட நீ அவகிட்ட பேசிப்பாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்படி நான் இப்போ அன்புக்கு வந்து ஃபோன் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளில வந்தோடனே அன்புக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி வந்து நான் ஒரு கதை வச்சுருக்கேன், இந்த மாதிரி நான் எழுதுறதுக்கும் ரெடி தான், ஸோ ஏதாவது இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்லி நான் அன்பு அவங்கக்கிட்ட கேட்டோடனே வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ராஜா சாரை வந்து கனெக்ட் பண்ணி விட்டார். இப்போ ராஜா சார் என்கிட்ட பேசுகிறாரு. ராஜா சார் பேசும்போது வந்து என்கிட்ட என்ன கேட்குறேன்னா, ஹாஸ்பிட்டலில் ஒரு ஸ்டோரி, ஐடியாவே அதுதான், ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ஸ்டோரி. என் ஸ்டோரிக்கு இது கிடையாது, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு ஸ்டோரி. அப்போ நான் போய் வீட்டில் போய் யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னும் போது இப்போ ரதிரீனா ஸ்டோரியை எப்படி நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு கிரியேட் ஆனது தான் ஹோல் ஐடியா. ஓகே. ஸோ அப்புறம் அங்கே போயிட்டு பாலா சார்கிட்ட பிச் பண்ணுறேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது சார் அப்படின்னு. ரதிரீனா கதையை மட்டும் சொல்லிட்டேன். அம்மா பொண்ணு இந்த மாதிரி ஐ மீன் சின்ன வயசுலேயே விட்டு வந்துட்டாங்க. அப்புறம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு ரெசிடெண்ட்டாக வந்து ஜாயின் பண்ணுறா அப்படிங்கிறது தான் ஐடியா அப்படின்னு. சரி மற்ற கேரக்டர்லாம்டா அப்படின்னாரு. மற்ற கேரக்டர்னா சார் அப்படின்னு உடனே அவர் சொன்னார், இதை மட்டும் எப்போ வச்சு 100 எபிசோட்ஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு. அப்புறம் மற்ற கேரக்டர்ஸ் எல்லாம் ரவி, அனிதா, சினிமா டாக்டரு. இதை இப்போது ஹாஸ்பிட்டலுக்குள்ளே கன்வெர்ட் பண்ணும்போது 100 எபிசோட்ஸாக பண்ண போகிறோன்றது தெரியுமா? அது தெரியும். அது வந்து 100 எபிசோட்ஸ் பண்ணணுன்ற ஐடியா வந்து இது. பட் ஆனால் எப்படி பண்ண தெரியாது. டோட்டலாக புதுசு. எனக்கு எப்படி ஒரு ஐடியா கூட கிடையாது. பட் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தது. சரி அட்லீஸ்ட் ஒரு எபிசோடு எழுதிடுவோம். ஒரு எபிசோடு எழுதுனா 2வது எபிசோடு வரும், 3வது எபிசோடு வரும், அந்த ஐடியா தான். இப்போது 156 எபிசோடு எழுதியாச்சு. அதனால் வந்து அது அப்படி ஆரம்பித்தது தான். பட் இந்த ஃபார்மேட் உண்மையிலே புதுசு. அதாவது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நானே ஃபிகர் அவுட் பண்ணிட்டேன்னான்னு கேட்டால் அப்படி இல்லை. ஐ ஹேட் ஹெல்ப். ஹாட் ஸ்டார்லேயே வந்து ரோஹித், ஹீமா அவங்கெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜி டீமு, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க இன் சென்ஸ் இதை எப்படி நீ பார்க்கணும். அதாவது வந்து நம்ம வந்து இப்போ ஹாஸ்பிட்டல் தான் வச்சுட்டு நம்ம வெளில கதை சொல்லிட்டே இருக்க முடியாது. ஸோ 70% ஆஃப் த இது வந்து ஸ்டோரி வந்து இட் ஷுட் பி இன்சைட் த ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கேருந்து நம்ம எப்படி கதை சொல்லணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. அதாவது வந்து நான் ஏதாவது ஒரு விஷயம் சொன்னேன், சூப்பராக இருக்குது, இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு. தள்ளி வச்சுக்க அப்போ இங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னு, வேறு ஏதாவது பண்ணு அப்படின்வாங்க. ஸோ 100 எபிசோட் நீ எப்படி ட்ரீட் பண்ணணுன்றது வந்து அவங்ககிட்ட தான் கற்றுக்கிட்டேன். ஓ நைஸ். ஆஸ் அ கிரியேட்டர் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம் கூட கொலாபரேட் பண்ண ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். வேறு வழி இல்லைங்க எனக்கு. ஸோ ஐ வில் டெல் யூ என்னென்னா, ஆனபெல் சேதுபதி படம் வந்து எடுத்து படம் எல்லாம் வி ஷாட் வித் ஸோ மெனி ஆக்டர்ஸ். 35 டேஸில் அந்த படம் முடிச்சிட்டோம். ராஜஸ்தானில் தான் ஷூட் பண்ணோம். அதெல்லாம் முடிச்சிட்டோம். ஸ்கேலாக பெருசு இல்லை? ஸ்கேலாகவும் பெருசு தான். அந்த படம் பெருசு தான். அந்த படம் வந்து எடிட்டில் வந்து ப்ரொடியூசர் பார்த்துட்டு நெக்ஸ்ட் டேவே என்னை கூப்பிட்டு அடுத்த படத்துக்கு என்ன பேசணுன்றது சைன் பண்ணி எல்லாமே முடிஞ்சிச்சு. அடுத்த படத்துக்கான ஸ்கிரிப்ட்டுமே ஃபுல் லென்த்தாக முடிஞ்சிச்சு. இப்போது படம் வந்து தியேட்டருக்கு வர முடியாது. அது வந்து தியேட்டருக்காக பண்ண ஒரு படம் தான், தியேட்டருக்கு வர முடியாது. அப்போ வந்து ஓடிடியில் தான். அப்போ அந்த கோவிட் டைமு அது இதுன்றனால படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்ணோம். அந்த படம் போட்ட ப்ரொடியூசர் வந்து அது சேல் பண்ணோம்ல. ஸோ அதனால் வந்து அவர் என்ன பண்ணார், ஓடிடியில் கேட்குறாங்க ஹாட் ஸ்டாரில், என்ன பண்ணலாம் இப்போ உங்களுக்கு ஓகேன்னா அது கொடுத்துலாம் சார். இப்போது படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் வந்து ஓடிடியில் வந்துச்சு. ஸோ எதிர்பார்த்த அளவுக்கு படம் போகல. ஸோ இப்போ என்னென்னா, அடுத்த படத்துக்கு நடக்க வேண்டிய டாக்ஸ் எல்லாம் வந்து அப்படியே சப்ரெஸ் ஆகுது. யாரெல்லாம் ஃபோன் எடுத்துகிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ எடுக்கிறது இல்லை. எப்படி சொல்கிறதுனா, அதாவது வந்து அந்த ப்ரொடியூசர் அதை பார்த்துட்டு வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அடுத்த படத்தை பற்றி பேசி அடுத்த படத்தோட ஸ்கிரிப்டை முடித்து அப்படி வைக்கும்போது நம்ம வாழ்க்கையே மாறிச்சு அப்படின்னு நினச்சேன். அப்போது ஒரு யூடர்ன் மாதிரி மறுபடியும் மாறிடுச்சு. அது நினச்சி ஒரு 15 நாளில் மாறிடுச்சு. ஸோ அப்புறம் அது வந்து என்னென்னா, ஆனால் ப்ரொடியூசர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தார். சுதன் சார் வந்து இல்லைடா இதை பண்ணலாம், நம்ம இதை எப்படியாவது நம்ம பண்ணலாம். அது வந்து ஒரு ரோபோவை வச்சு பண்ண படம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் சிஜியை பற்றி சிஜி கிட்ட பேசுகிறோம், அங்கே போகிறோம், மீட் பண்ணுறோம், அதெல்லாம் நடக்குது. ஸோ நம்ம இதை எப்படியாவது பண்ணிடலாம். பட் சம்வேர் அது ஐ மீன் நான் யார் மேலேயும் தப்பு சொல்லலை. படம் ஒர்க் ஆகலைன்னா தான். ஏன்னா இங்கே ஒரு ஃப்ரைடே தான் ஒரு டைரக்டரோட தலையெழுத்து முடிவாகுது. ஸோ அதனால் வந்து அது இல்லைன்னா இல்லை தான்.
ஸோ அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு வருஷம் ஆயிடுச்சு. ஒரு வருஷமாக வந்து நானும் சரி ஓகே வேறு ஒன்று சின்னதாக பண்ணலாமா இல்லை பெருசாக பண்ணலாமா, இது பண்ணலாமா அது பண்ணலாமான்னு ஏகப்பட்ட கேள்விகள். என்ன பண்ணலான்னு தெரில, எங்கே போய் பார்த்தாலும் வந்து அங்கே கதை மூடுது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னும் போது அப்போ தான் ராஜா சார் வந்து அன்பு மூலியமாக இன்ட்ரடியூஸ் ஆகிறார். ஸோ அப்படி தான் உள்ளே போனது. ஸோ எனக்கு ஓடிடிக்கு பண்ணணும்னு பண்ணல, ஓடிடிக்கு போய் ஒரு கதை பிச் பண்ணி பண்ணணும்னு பண்ணல. எனக்கு ஒரு தேவை இருந்தது, ராஜா சாருக்கு ஒரு தேவை இருந்தது, நாங்கள் 2 பேரும் கனெக்ட் ஆனோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஹாட்ஸ்டாரோட வேர்ல்டே தெரிஞ்சுது. அது வரைக்கும் வந்து இப்படி ஒன்று எடுத்துகிட்டு போய் அங்கே பண்ணணுன்றது ஐடியாவே கிடையாது. ஸோ இதை வந்து காமன் பீப்புள் மத்தியில் சில பேர் வெப் சீரிஸ்னு சொல்கிறாங்க, சில பேர் சீரியல்னு சொல்கிறாங்க. இது லாங் ஃபார்மேட் சீரிஸ். எஸ், லாங் ஃபார்மேட் சீரிஸ் அப்படின்றாங்க. நீங்கள் ஹார்ட் பீட்னு பார்க்கும்போதே வந்து ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல் சீரிஸ்ன்னு தான் போட்டிருப்பாங்க, அவங்க சீரியல்னு போட்டிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த கேள்வி இருந்தது எல்லாருக்குமே வந்து ஒரு, ஏன்னா ஒரு சீரியல்னால் ஒரு 300 400 500 எபிசோட்னா நம்ம 100 பண்ணுறோமே, இது ஒரு சீரியல் டெஃபினட்டாக இது சீரியல் கிடையாது. ஏன்னா சீரியலுக்கான பட்ஜெட் கிடையாது இதில், எல்லாமே வேறு தான். பட் அதே டைமில் இது வந்து ஒரு வெப் சீரிஸ்க்கான பட்ஜெட்டும் இருக்குது. ஸோ 100 எபிசோடுக்கு என்ன பட்ஜெட் இருக்குமோ அந்த பட்ஜெட் இருக்கும். டெஃபினெட்லி சீரியலை விட இது வந்து ஒரு பார் அதிகம்தான். ஸோ அந்த மாதிரி ஒரு பார் இல்லை, நல்லாவே அதிகம்தான். இப்போ இதனுடைய ரைட்டிங்கை கிராக் பண்ணதை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா 100 எபிசோடு உங்களுக்கு இப்போ ஃபிலிம் ரைட்டிங்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பேசிக்காகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அது இருக்கும், மீனிங் படம் பார்க்குறவங்களுக்கே அது இருக்கும். ஒரு கதை இப்படி ஸ்டார்ட் ஆகுது, இங்கே இன்டர்மிஷன் வருது, ஒரு கான்ஃப்ளிக்ட் வருது, இங்கே முடிஞ்சிடும். ஒரு டெஃபினட்டிவான ஸ்பேஸ்க்குள்ளே அது நமக்கு தெரியுது. ஏன்னா நம்ம இவ்வளோ வருஷங்களாக படங்கள் பார்த்துருக்கோம், படங்களை பற்றி யோசிச்சிருக்கோம். 100 எபிசோட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு யோசிக்கும் போது நீங்கள் எப்படி இதனுடைய எண்டு எங்கே இருக்கும், என்ன யோசிச்சிங்க? ரதி ரீனாவோட கதையை பற்றி எழுதியாச்சு, இதோட எண்டு என்ன ஆக போகுது அப்படின்னு எழுதியாச்சு. அதாவது வந்து அப்பா எண்டில் வருவார் அப்படிங்கிறது தான் ஐடியாவாக இருந்தது. மற்றபடி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் உள்ளே வந்ததில்ல, அது அந்த இன்டென்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே உள்ளே வரும்போது தான் அந்த கதை பெருசாக்க முடிச்சது. அந்த ஐடியா ஃபஸ்ட்டு என்கிட்ட இல்லை. அப்போது பாலா சார் சொன்னார், இந்த மாதிரி வந்து டேய் நீ நிறைய கேரக்டர்ஸ் எழுதி வச்சுக்கோ அப்படின்னு. இப்போது அவங்களுக்கு ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ண ஆரம்பித்தேன். அந்த க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு, அதாவது வந்து என்னென்னா 16 எபிசோட்ஸ் தாங்க வேணும். ஃபஸ்ட்டு 16 எபிசோட்ஸ் ஷூட் போகிறதுக்கு ஒரு 16 எபிசோட்ஸ் வேணும். ஓகே, எப்படின்னா 16 எபிசோட்ஸ் எழுதுவேன், 16 எபிசோட்ஸ் ஷூட் பண்ணுவாங்க. மந்த்லி வந்து அப்படி தான் ஷூட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த 16 எபிசோட்ஸ் தான் என்னோடய டார்கெட்டாக இருந்தது. அதை எப்படி எழுத போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ அது என்னென்னா ஒரு ஃபார்மேட்லலாம் ஒர்க் ஆகலை. நான் ஃபஸ்ட்டு சீன் எழுதுவேன், ஃபஸ்ட்டு சீன் எழுதும்போது எது செகண்ட் சீனாக வருதோ அதுதான் செகண்ட் சீன். ஸோ அதில் அந்த ஒரு 8 சீன் 9 சீனில் அந்த எபிசோடோட கதை முடியுதா, அப்படி தான். ஸோ இப்படி தான் பிளான் பண்ணுது. அதாவது வந்து இந்த ஆரம்பித்து 10வது நிமிஷத்தில் இது நடக்கணும், 20th மினிட் இது நடக்கணும், 30th மினிட் அப்படி பண்ணல இது. ஸோ ஃபஸ்ட்டு சீன் என்ன, செகண்ட் சீன் என்ன, தேர்ட் சீன் என்ன, ஸோ ஒரு சீன் முடியும் போது இன்னொரு சீன் வருதா, அதோட கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கா, அப்படி தான் 100 எபிசோட்ஸும் பண்ணுது. ஓகே, ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா, ஆனால் இது நான் சொல்லாமான்னு தெரியாது. என்னென்னா இந்த கதை இருக்குல்ல, இந்த கதை ஸ்டார்டிங் எண்டு வந்து இருக்கும். அதாவது வந்து எண்டில் இது நடக்குது இருக்கும், ஸ்டார்டிங் இது இருக்கும். இதுதான் ஒரு ரஃப்பான ஐடியா இருக்கும். இந்த 16 எபிசோட் எழுதுறேன்ல, அதுக்கப்புறம் என்ன கதை நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. அதாவது வந்து ஒரு வாட்டி என்னென்னா இப்போ தான் ரீசெண்டாக வந்து ஒரு எபிசோட் இருக்கும். ஒரு 3 அத்லீட்ஸ் வந்து வந்திருப்பாங்க. அந்த 3 அத்லீட்ஸ் வந்து வருவாங்க, ஒரு டயக்னோஸ் பண்ணுவாங்க. அந்த 3 அத்லீட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் இறந்துருவாங்க. இறந்தவொடனே வந்து அங்கே அந்த டேபிள் உட்காந்துருக்காங்க, கான்ஃபரன்ஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னாங்க. அப்படின்னு பாலாசா அது அவனுக்கே தெரியாது அப்படின்னு, நீ எந்த மாதிரி ரைட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன், கொண்டு வந்து ஒரு ஹை பாயிண்ட் வச்சுருறேன், அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அதுக்கப்புறம் தான் உட்காந்து எழுதுறேன் அப்படின்னு. அதாவது இந்த எபிசோடில் மேக்ஸிமம் ட்ரை பண்ணது அப்படி தான். நீங்களே அதுக்கப்புறம் தான் பண்ணுறீங்க. யாராவது எனக்கு வந்து இந்த ட்விஸ்ட்டு சர்ப்ரைஸ் வந்து அது எனக்கே சர்ப்ரைஸ், ஏன்னா எனக்கே தெரியாது அது வரப்போகுதுன்னு. அப்போ எனக்கு ஒன்று சொல்லுங்கள், இப்போ இந்த 16 எபிசோட்ஸ் ஷூட் போகிறோன்னு சொல்கிறீங்க, இப்படி வச்சுப்போமே அக்டோபர் மாதம் 16 எபிசோட்ஸ் ஷூட் போகணும் அப்படின்னா நீங்கள் எப்போக்குள்ளே அந்த 16 எபிசோட்ஸ் எழுதி முடிப்பீங்க? 16 எபிசோட்ஸ் 16 days. ஐ ரைட் 1 episode 1 day. ஸோ எவ்வளோ பேஜுங்க வருது? 22 பேஜ் இருக்கும், ஒரு சிலது 30 இருக்கும். ஆக்சுவலாக பயங்கர ரைட்டிங் எக்ஸசைஸ் போல உங்களுக்கு. நான் நிறைய எழுதுவேன். அதாவது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிற டைம்லேருந்தே நான் சும்மா வச்சு உட்காந்து டெய்லியும் 5 சீன் எழுதுவேன். ஒரு சில நாள்லாம் எப்படி ஒரு படம் பார்த்து ஒரு சீன் நல்லா பிடிச்சிருந்ததுன்னா அதை எடுத்து நான் எழுதுவேன்.
நான் எழுதுனா எப்படி எழுதுவேன், வேறு ஒரு பெர்ஸ்பெக்டிவில் எப்படி. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்கிட்ட 6 பவுண்ட் இருந்தது. எனக்கு உட்காந்து எழுதணும் அப்படின்னு உட்காந்தேன்னா ஒரு 30 days 40 days வந்து ஒரு ஸ்கிரிப்டை எழுதி முடிச்சிடும். நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது வேறு, பட் ஆனால் ஐ வில் ரைட். இல்லைங்க, அதுவே பெரிய விஷயம். ஸோ ரைட்டிங் எப்போவுமே எனக்கு ஸ்டாப் பண்ணதே கிடையாது இது வரைக்கும். மேபி அந்த ப்ராக்டிஸ் எல்லாம் சேர்த்து தான் ஐம் ஏபிள் டு ரைட்டுன்னு நினைக்கிறேன். எல்லாருமே என்கிட்ட எப்படி எழுதுங்க அதுதான் நினைக்கிறேன். அது எழுதி 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 ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 10 வருஷமாக ஏதோ ஒன்று எழுதிக்கிட்டே இருப்பேன், ஏதோ ஒன்று எழுதிப்பேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா புக்காக இருக்கும். அதை எடுத்து பார்த்து இப்போ படித்தா கூட அது சென்ஸ் இருக்குமா தெரியாது, பட் ஆனால் எழுதிட்டே இருந்தேன். எழுதி ஏதாவது ஒரு 10 சீன் எழுதுவேன். அந்த ப்ராக்டிஸ் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் பயம் இல்லாமல் நீங்கள் இதை அப்ரோச் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை பயம்லாம் இருந்தது, பயம்தான் இது பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நினைக்கிறேன். பட் அது கான்ஃபிடென்ஸில் எப்படியோ போயிடுச்சு. கிராக் பண்ணிடலாம்னு உங்களுக்கு தோணுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். சில பேருக்கு 100 எபிசோட்ஸா இல்லை வேலைக்கே ஆகாதுன்னு கூட நிறைய பேர் விட்டு போகலாம். நிறைய பேர் அதை ஒரு வரியாக சொல்கிறாங்க. நான் இப்போ நிறைய பேர்கிட்ட நிறைய பேர் இப்போ வந்து பண்ணுறாங்க. இந்த 100 எபிசோட்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. பண்ணும்போது அவங்க என்கிட்ட தான் கேட்குறாங்க, என்கிட்ட கேட்டு இந்த மாதிரி இதை எப்படி பண்ணீங்க, எப்படி கிராக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு ஒரு எபிசோட் எழுதுங்க போதும், அதுக்கப்புறம் 100 எபிசோட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது என்னென்னா அட் த சேம் டைம் ஹாட் ஸ்டாரில் இருக்கிற அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. நீ எந்த ட்ராக்னு நம்ம உட்காந்து 100 எபிசோடு எப்படி நம்ம எல்லாத்தையுமே இது பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும். அப்போ அவங்க சொல்லுவாங்க, நீ இதை பாரு, இந்த இதை பாரு, இந்த ட்ராக்கில் போ அப்படின்னு. குட்டி சாராக இருக்கட்டும், பாலா சாராக இருக்கட்டும், ஏன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அவங்க எத்தனை பேரை பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்க இன்னும் சொல்லப்போனால் ஒரு பாயிண்டில் ஃபஸ்ட் சீசனில் எனக்கு என்ன பண்ண தெரியல. அப்போது குட்டி சார் ஒரு ஐடியா கொடுத்தாரு, இவங்க லைஃப்குள்ளெல்லாம் போயிட்டு பார்ப்பேன். அப்புறம் அங்கேருந்து ஏதோ ஒரு மொமெண்ட் வரும், பிளாக் ஆகும். யாரோ ஒருத்தர் குட்டி சாரோ, பாலா சாரோ, என் ப்ரொடியூசர் ராஜா சாரோ, யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பாயிண்டில் இதை இப்படி பாரு அப்படின்வாங்க, அங்கேருந்து மாறும். ஸோ அதுதான். ஓகே, ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் எழுதுறாரு தீபக். டக்குன்னு 16 days 16 எபிசோட்ஸ் முடித்த பிறகு அதான் வந்து ஃபஸ்ட்டு சீசன் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு 16 எபிசோட்ஸ் நான் டிரெக்ட் பண்ணேன். செகண்ட் சீசனில் வந்து ஆல்மோஸ்ட் 48 எபிசோட்ஸ் நான் டிரெக்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன். என்னென்னா ஃபஸ்ட்டு 16 எபிசோட்ஸ் டிரெக்ட் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக ஹாஸ்பிட்டல், அதில் என்ன காஸ்டியூம் போடுவாங்க, என்ன கலரில் நடக்குது, ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக செட்டு. ஸோ ஃபஸ்ட்லேருந்தே ப்ரொடியூசர் வந்து அதை செட்டாக பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஐடியாவே. ஸோ இப்போ இந்த செட்டு எப்படி வரணும் போது சரவணன் ஒரு ஆர்ட் டைரக்டர் வராரு. அந்த ஆர்ட் டைரக்டர் வந்து அவர் அந்த இடத்த ஃபுல்லாக அளந்து அவர் வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் வந்து லேப்டாப்பில் வந்து இது இப்படி வரணும் அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படின்னு காட்டுறாரு. அதுதான் மேக்ஸிமம் 80% அதை தான் நாங்கள் அச்சீவ் பண்ணோம். ஸோ அச்சீவ் பண்ணோம். அப்புறம் அந்த கலர்ஸ் எப்படி இருக்க போகுது, நான் டிஓபி எல்லாம் சேர்ந்து பேசி, ஸோ எந்த மாதிரி கேமராவில் போகலாம், எப்படிப்பட்ட ரிக்ஸ் யூஸ் பண்ணலாம், இது எல்லாம் பிளான் பண்ணி எந்த நியூ ஆம்ஸ்டர்டாம்னு ஒரு வெப் சீரிஸ் இருக்குது, ஹாஸ்பிட்டல் சீரிஸ் தான் நெட்ஃப்ளிக்ஸில், அதில் யூஸ் பண்ண பேட்டர்ன்ஸ் என்னென்ன. ஸோ அது என்னென்னா அவங்க பேந்தர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அது யூஸ் பண்ணியிருப்பாங்க, பட் நமக்கு அதெல்லாம் கிடையாது. ஸோ அதை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் ஃபிகர் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு 16 எபிசோட் வாஸ். ஏன்னா இதெல்லாம் வந்து ப்ரெப் டு ஷூட். அது இல்லாமல் வந்து அந்த கேரக்டர்ஸ் உள்ள இப்போ ரீனா என்ன பண்ணணும், அர்ஜுன் என்ன பண்ணணும், ரதி என்ன பண்ணணும், இது தேஜு என்ன பண்ணணும், எல்லா கேரக்டர்ஸுமே, ரவி என்ன பண்ணணும், அனிதா என்ன பண்ணணும், இது எல்லாமே அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக போய் சொல்லி ஆமாம் ஃபீட் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்கு அந்த கேரக்டர் யார், அந்த கேரக்டர் என்ன பண்ணணும் அப்படின்றத அது கொஞ்சம் டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 16 எபிசோட்ஸ் ஆல்மோஸ்ட் 30 days எடுத்தேன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 32 days எடுத்துன்னு. பட் ஆனால் செகண்ட் ஓகே தான், ஏன்னா ஆல்ரெடி அதே கேரக்டர்ஸ் தானே. ஸோ அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியும். ஸோ செகண்டெல்லாம் வந்து 16 எபிசோட் ஐ திங்க் ஐ ஷார்ட் ஆல்மோஸ்ட் லைக் 18 to 20 days. ஸோ ஏன்னா அப்படி ஷூட் பண்ணால் மட்டும்தான் இது டேலி ஆகும். கரெக்ட். ஆமாம், இல்லைன்னா இது பண்ணவே முடியாது. ஏன்னா நீங்கள் எவ்ரி வீக் 4 எபிசோட் லான்ச் ஆகிட்டே இருக்குல்ல. நீங்கள் ரைட்டிங் இங்கே 16 எபிசோட் முடிக்கும் போது அங்கே ரைட்டிங் 16 எபிசோட் ஷூட் பண்ணியிருக்கணும். ஸோ ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எழுதிட்டே என்னால் டிரெக்ட் பண்ண முடியாது, அந்த டைம் கரெக்டாக இருக்காது. அதனால ஆமாம், அப்போ அப்துல் சார் வராரு. அங்கே ஃபஸ்ட்டு சீசனில் 16 எபிசோட்ஸ்க்கு அப்புறமே அவர் வந்துட்டார். இங்கே வந்து 48 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் அவர் வந்து டிரெக்ட் பண்ண ஆரம்பிச்சார். ஸோ இப்படி தான் நீங்கள் எழுதி முடிக்கிறீங்க. 16 எபிசோட்ஸ் நீங்கள் டிரெக்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு டேரக்டர் வராங்கல்ல, அப்போது அந்த ஷிஃப்ட்டு எங்களுக்கு தெரியக்கூடாது. அது எப்படி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க? இப்போ நீங்கள் தான் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் செட் பண்ணிட்டீங்க, நம்பி கொடுத்துட்டு வந்துட முடிஞ்சதா? இல்லை, கஷ்டம்தான். யாரெல்லாம் வந்து நம்ம எழுதும் போதும் சரி, ஸோ நமக்கு எக்ஸாக்டாக தெரியும் ஒருத்தரோட மூவும் என்ன பண்ண போகிறாங்க, இவங்க என்ன இப்போ எப்படி பேசுவாங்க, இவங்களோட டைலாக் டெலிவரி எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துகிட்டே இருக்கும். இப்போது அவருக்கு வந்து என்னென்னா, அப்துல் சார் வந்து சூப்பர் டைரக்டர், அதில் எந்த டவுட் இல்லை. என் ப்ரொடியூசருக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர் சார், சொல்லிட்டேன் சார். என் ப்ரொடியூசருக்கு வந்து அப்துல் சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் வந்து என்னென்னா வந்து
ஃபஸ்ட்டு 16 எபிசோட் அப்போது நாங்கள் மீட் பண்ணும்போதே எங்கள் 2 பேத்துக்குள்ளே ஓகே மோரர்லெஸ் நாங்கள் 2 பேரும் ஒரே சிங்கில் தான் இருந்தோம். அண்ட் ரெண்டாவது என்னென்னா அந்த 16 எபிசோடு வந்து அவருக்கு ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குல்ல, ஆல்ரெடி நம்ம ஷூட் பண்ணிட்டோம் அண்ட் கேரக்டர்ஸ்க்கெல்லாம் தெரியும் என்ன பண்ண போகிறாங்க, என்ன பேசணும் அப்படின்றது. 16 எபிசோட்ஸ் நீங்கள் 20 மினிட்ஸ்னு கேல்குலேட் பண்ணால் ஆல்மோஸ்ட் அத்தனை ஹார்ஸ் வந்து அவங்க நடிச்சிருக்காங்கல்ல. ஸோ அதனால் அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும் என்ன ஏதுன்னு. அப்புறம் அவர் உள்ளே வரும்போது அவர் தான் இதுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் அவர் அப்படியே பிடிச்சி அவர் டக்குன்னு போயிட்டார். ஆல்மோஸ்ட் அவர் தானே 16 எபிசோட்ஸ்க்கு அப்புறம் 100 வரைக்கும் அவர் தான் ஷூட் பண்ணியிருக்காரு. கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக என்னை விட அவருக்கு தான் அது இன்னும் பெட்டராக போய் சேரும். இப்போ நீங்கள் 16 எபிசோட்ஸ் எழுதிட்டீங்க, டிரெக்டும் பண்ணிட்டீங்க, அடுத்தடுத்து நீங்கள் எழுத போகிறீங்க, பேரலாக அப்துல் டிரெக்ட் பண்ண போகிறாங்க. எனக்கு என்ன கொஸ்டினாக இருந்துச்சுன்னா, அப்துல் சூப்பர் டைரக்டராகவே இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு இங்கே எழுதும்போது கரெக்டாக வேலைகள் போயிட்டுருக்கா அப்படின்றது மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குமா? ஃபஸ்ட்டு சீசனில் இது நிறையா இருந்தது. நான் அப்துல் சார் வந்து அவர் இதுக்கு முன்னாடி வந்து தென்றல்னு ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு, நிறைய எபிசோட்ஸ் டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட நான் போய் சொல்லுவேன், சார் இந்த சீன் வந்து நான் இப்படி யோசித்தேன், இப்படி தான் எடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லுவேன். அவர் இருக்கிற பொசிஷனுக்கு அவர் வந்து நீ என்ன சொல்கிறது, நான் எடுக்கிறது எடுக்கலாம், அவர் அதை பண்ணவே மாட்டார். எப்போ போய் எனக்கு வந்து அந்த இதை பார்த்தாலும் அந்த ஷார்ட் அப்படி தான் எடுத்துருப்பார். அவர் அதை நிறைய ரெஸ்பெக்ட் பண்ணுவார். அது அவருக்கு நல்லா தெரியும். ஐ எம் நாட் அ ரைட்டர், ஐ எம் அ டிரெக்டர் ஹூ கேன் ரைட். ஸோ நான் எழுதும்போதே நான் ரைட்டர் மாதிரி எழுத மாட்டேன். ஒரு ஷார்ட் பை ஷார்ட் இது என்ன நடக்குது, எந்த இடத்துல எக்ஸ்பிரஷன் வருது, இங்கே எங்கே கேமரா மூவ் ஆகுது. செகண்ட் சீசன்லேயாச்சும் கொஞ்சம் வேறு மாதிரி எழுதுறேன், பட் ஃபஸ்ட் சீசனில் எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்கும், அப்படி தான் எழுதிருப்பேன். ஸோ அவர் வந்து என்னென்னா, நான் அவரை புரிஞ்சுட்டு அவர் என்னை புரிஞ்சுக்கிட்டார் நிறையா. அவர் வந்து ஓகே தீபக் இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய விஷயங்கள் வந்து நான் போய் சொன்னாலும் அவர் எடுப்பார். அவர் ஒரு சில டைம் மாற்றி எடுக்கும்போது எனக்கு ஃபோன் அடிச்சு தீபக் இது எனக்கு இப்படி தோணுது, இப்படி எடுத்துக்குவா அப்படிம்பார். ஸோ ஒரு ஸ்வீட்டான ஜென்டில்மேனுங்க அவர் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்காது, எந்த ஒரு ஈகோவுமே இருக்காது. நம்ம என்ன சொல்கிறோமோ அதை அப்படியே அவர் கேட்டு அதை அழகாக பண்ணி கொடுப்பார். ஸோ அதனால் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. நீங்கள் எழுதுறீங்க, பேரலாக ஷூட் பண்ணுறீங்க, உடனே எவ்ரி வீக் 4 எபிசோட் டெலிவர் பண்ணணும், எல்லாமே ஓகே. போஸ்ட் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறீங்க? போஸ்டெல்லாம் நீங்கள் வந்து ஒரு நாள் உட்காந்திங்கன்னா டேய் என்னடா இது போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்படின்னு கேட்பீங்க. எடிட்டருக்கெல்லாம் டைமே இருக்காது. என்னென்னா நாங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணும்போது விக்கின்னு சொல்லிட்டு அவர் தான் எடிட்டர். அவர் வந்து என்னென்னா அவர் சீரியல் தான் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தார். எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தேவை. ஏன்னா சீரியலில் இன்னைக்கு ஷூட் பண்ணி நாளைக்கு டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃபாஸ்ட் டெலிவரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணுவார் ஏன்னா அவரோட இன்புட்டு நமக்கு தேவை. நம்ம புது எடிட்டரை கூப்பிட்டு படத்துக்கு பண்ணுற எடிட்டர் வந்து இதுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும். ஸோ எனக்கு எடிட்டர் வந்து அப்படி இருந்தாலே பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் விக்கி தான் போஸ்ட் ப்ரொடக்ஷனையே காப்பாற்றுறது. விக்கின்னு இருக்காங்க. போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தனியாக ஒரு டீமே இருக்குது. எப்படி வந்து நாங்கள் டிரெக்ஷனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இருக்காங்களோ, ரைட்டர்ஸ்க்கு வந்து எப்படி ஒரு டீம் இருக்கோ, அது மாதிரி போஸ்ட் ப்ரொடக்ஷனுக்கு தனியாக ஒரு டீம் இருக்குது. ஸோ இங்கேருந்து வந்தவொடனே அப்படியே பிரியும். டப்பிங்க்கு தனியாக, ஆர்ஆருக்கு தனியாக, அங்கே தனியாக, இங்கே தனியாக ஒரு 4-5 பேர் வேலை செய்வாங்க. செஞ்சு நான் ஃபஸ்ட்டு வாட்டியெல்லாம் வந்து இல்லை, நான் ஃபஸ்ட்டு அந்த 16 எபிசோட் ஷூட் பண்ணும்போது நான் இங்கே ஷூட் பண்ணிவிட்டு நான் போகிறேன் டப்பிங் ஸ்டுடியோ. டப்பிங் முடிஞ்சிச்சு. நான் கேட்க எப்படிங்க அப்படின்னு கேட்டால் அது அப்படி தாங்க அப்படின்னு. எல்லாம் பர்ஃபெக்டாலாம் இருக்காது, பட் ஆனால் முடிஞ்சிடும். அந்த மாதிரி வேலை நடக்கிறதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இங்கே வந்து என்னென்னா நான் கற்றுக்கிட்ட நிறைய விஷயம், அதாவது வந்து எதெல்லாம் முடியாதுன்னு நினச்சனோ அதெல்லாம் முடியுது இல்லை. நான் என்னோடய மைண்டில் நிறைய விஷயம் வந்து அதெல்லாம் பிரேக் ஆகிருக்கு. இப்படிலாம் எப்படிங்க பண்ணுவாங்க அப்படின்னா பண்ண முடியுது ரொம்ப ஈஸியாக. ஸோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து சரண்னு சொல்லிட்டு தான் மியூசிக் டைரக்டர் அவர் பண்ணுறாரு. அதெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் பண்ணோம். ஒரு அதாவது ரன்னிங் டைமில் அவர் மியூசிக் வாசிக்கணும். ஸோ அதெல்லாம் ஈஸி கிடையாது. பட் அட் த சேம் டைம் அது ப்ராக்டிஸ்னால தான் வருது. ஃபஸ்ட் எபிசோட்லேயே அப்படி பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் இல்லை. ஃபஸ்ட் எபிசோடே நான் ஒரு நாளைக்கு 15 to 20 மினிட்ஸ் ஷூட் பண்ணலான்னு கேட்டால் இல்லை. அது ப்ராக்டிஸ் தான். அது நடந்து ஒரு பாயிண்டில் ஓகே அப்படியே நடந்தது தான். ஆனால் யோசிச்சு பாருங்கள், ஃபிலிம்னு நம்ம ஒரு ப்ராக்டிஸில் இருந்துட்டு திடீர்னு ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் எழுதுகிறோம், ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் மியூசிக் பண்ணுறாங்க, ஒரு நாளைக்கு ஒரு எபிசோட் எடிட் பண்ணுறாங்க. அதை பார்க்கவே ஆச்சரியமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ ஒரு படம் 15 நாளில் முடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி இருக்குது. நிஜமா அப்படி அந்த ஒரு ஃபீலில் தான் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இப்போது 8 எபிசோட்ஸு, ஒரு எபிசோட் 20 மினிட்ஸ்னா ஆல்மோஸ்ட் ஒரு படத்துக்கு மேலே தான் வருது. 8 எபிசோட்ஸ் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா அந்த 8 எபிசோட்ஸ் வந்து எழுதுறதுக்கு 8 நாள் தான் இருக்குது.
ஸோ அதை ஷூட் பண்ணுறதுக்கு 10 நாள் தான் இருக்குது. அதுலேருந்து போஸ்ட் ஒரு 4 நாளில் முடிச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன கணக்கில் மாதத்துக்குள்ளே அடிச்சு அடிச்சு தள்ளிடலான்ற மாதிரி. பட் ஐ மீன் ஐ நோ எல்லாத்துக்குமே இதே ஃபார்மேட்டில் நம்ம போக முடியாது. அது டிஃப்ரெண்ட் மீடியம், இது டிஃப்ரெண்ட் மீடியம். பட் ஆனால் சொல்கிறேன், இங்கே வந்து வென் ஐ சே ஒரு நாளைக்கு 20 minutes எடுக்கிறோன்னா அது ஈஸியெல்லாம் கிடையாது. ரொம்ப ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ உங்களோட மைண்டில் ஷார்ட் டிவிஷன் ஆன் ஸ்பாட் இருக்கணும். நீங்கள் ஒரு ஃப்ரேம் ஒரு டைலாக் படிச்சுன்னா டக்கு 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 டக்குன்னு அங்கே வந்து நம்ம எடுத்து திருப்பி ஷூட் பண்ணிக்கலாம். அந்த சான்ஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ நீங்கள் எடுக்கும் போதே பர்ஃபெக்டாக எடுக்கணும். ஸோ அது ஈஸியெல்லாம் கிடையவே கிடையாது. நான் நிறைய பேர்கிட்ட சொன்னேன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கிட்டலாம், நீங்கள் வந்து உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி பார்க்கணும். இங்கே எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது, எவ்வளோ குயிக்காக நடக்குது. அதாவது வந்து இது படத்துக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் 100% பண்ணலாம். ஏன் பண்ணக்கூடாது? ஒரு சில இடத்துல நிஜமாலே இது ஹெல்ப் ஆகும். இந்த விஷயம், அதாவது ஷார்ட் டிவிஷன் அவ்வளோ குயிக்காக நடக்கும். டக்கு 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 டக்குன்னு பிளான் பண்ணி அந்த 20 நிமிஷம் ஒரு நாளைக்கு 10 சீன் எடுப்பாங்க. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அண்ட் இன்னொன்று சொல்ல போனால், சரி நம்ம இதெல்லாம் செட்டப்பு. இப்போ ஆக்டர்ஸ் நடிக்கணும்ல, ஆக்டர்ஸ்லாம் ப்ராம்ப்டிங் கிடையாது. அதாவது வந்து நான் வந்து யாரையும் ப்ராம்ப்ட் பண்ண கிடையாது, எல்லோரும் டைலாக் பிடிக்கும். ஒரு நாளைக்கு 8 சீன் ஒரே ஆள் இருந்தால் அவங்க எப்படி படிச்சுட்டு வருவாங்க? ஆனால் படிச்சுட்டு வருவாங்க. எல்லாருமே அந்த 10 சீனை படிச்சுட்டு வருவாங்க. இப்போ கேகே வரைக்கும் யாருமே வந்து ப்ராம்ப்ட் எடுக்கவே மாட்டாங்க. அது ஈஸி கிடையாதுங்க. நம்ம 10 சீன் எழுதிடலாம். 10 சீனை மனப்பாடமாக வந்து சொல்லணுங்கிறது வந்து என் வயசு இருக்கவங்களும் பார்க்குறாங்க, என் வயசு இருக்கவங்க தங்கச்சியும் பார்க்குறாங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, ஓகே தீபக்கை பிடிச்சிருவோம், பேசி ஆகணும், என்ன தான் வேலை நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இல்லை, கேகே உள்ளே வந்தது வந்து ஒரு உண்மையிலேயே சூப்பரான விஷயம். அதாவது ரீனாவோட அப்பா அப்படிங்கிறது வந்து டிசைட் ஆகிடுச்சு. இப்போ யார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து லுக் டெஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து லுக் டெஸ்ட் பண்ணுறோம், இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போது கேகேவை அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் சைட்லேருந்தும் சொல்கிறாங்க, என் சைட்லேருந்தும் நான் ஒரு ஐடியாவாக வரேன். ஸோ இப்போ அவர் ரீச் அவுட் பண்ணுறதுக்கு என் ஃப்ரெண்டு, என் ஜூனியர், காலேஜில் ஜூனியர் வினோத்னு ஒருத்தன் படித்தான். ஸோ அவன் மூலிமா நான் காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஷாம் வந்து கேகேவை பிடிச்சிட்டா. ஷாம் தான் எங்கள் ப்ராஜெக்டோட இபி. ஸோ அவர் வந்து கேகேவை பிடிச்சிட்டா. அப்படி அப்புறம் போய் அவர் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் நான் போய் கதை சொல்லி இதுதான் அவர் என்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட் டைம் கூட எனக்கு தெரில, அதுக்கப்புறம் ஹார்ட் பீட்டை மண்ணை பற்றி எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் இவ்வளோ பேர் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் அவர் கதை கேட்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். அப்புறம் கதை சொன்னேன். அவர் உள்ளே வந்தவொடனே அதோட கலரே மாறிடுச்சு. இந்த நான் வந்து அவரை கம்மியாக தான் ஷூட் பண்ணேன். அவரை நான் டைரக்ட் பண்ணது கம்மி தான். அவரோட டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அவர் வந்து கான்ஸ்டண்ட்டாக எப்படின்னா நடித்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அதாவது வந்து இப்படி உட்காந்து சும்மா பேசுறது அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அவர் வந்து ரொம்ப ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருப்பார், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருப்பார். அவர் எங்கேயுமே அந்த இது பண்ணவே மாட்டார், அந்த மூட்லேயே இருப்பார். அந்த டைலாகை சொல்லி பார்த்துக்கிட்டே இருப்பார். இப்போ இது இப்படி மாற்றலாமா, அப்படி மாற்றலாமா, இப்படி சொன்னால் அது நல்லா இருக்கும்ல, இந்த டைலாக் இப்படி வந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னுவார். ஸோ அவ்வளோ கான்சன்ட்ரேட்டடாக இருப்பார். ஹார்ட் பீட் 1ல் நீங்கள் நிறைய முகங்களை பயன்படுத்துனீங்க இல்லையா, நிறைய ஆக்டர்ஸ் பயன்படுத்துனீங்க. அவங்களுக்குலாம் ஹார்ட் பீட்னால ஒரு நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிச்சு. ஆமாம், நிறைய பட வாய்ப்புகள் கிடைக்குது. அண்ட் டிஜிட்டலில் அவங்களுக்கு நல்ல எக்ஸ்போஷர் கிடச்சிருக்கு. அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி படம் கிடச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம்தான். நேற்று நான், தேவ் சார், ராக்கி, யோகா எல்லாம் படத்துக்கு போய் இந்த மதரசு பண்ண. ஸோ அந்த படத்துலேருந்து வெளில வரும்போது எல்லாருமே ராக்கியோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, யோகாவோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க, தேவ் சாரோட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா, எல்லாத்தோட பேரும் தெரியுது. அதாவது இது கதை 2 பேர்த்துக்கு நடுவில் தான், ரதி ரீனாக்குள்ள நடுவில் தான். பட் இது நான் எல்லாருக்குமே ப்ராமிஸ் பண்ணேன். எல்லாருமே காசு பண்ணும்போது நான் சொன்னேன், எல்லார் கேரக்டருமே பெருசாக தெரிய வரும், இதில் ஒருத்தர் லீடு அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருக்குமே தனித்தனி ஸ்டோரி இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு ஆர்க் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு ஃபினிஷ் இருக்குது அப்படின்னு. ஸோ எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது. எல்லோரும் அது ஒன்று நம்ம நினச்சோம், அது நடக்குது இல்லை அப்படின்னு. அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி. இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி யோகா நடிச்சிருக்காங்க. இவர் சாருகேஷ் வந்து இப்போது கீர்த்தி சுரேஷோட ஒரு படம் ஒன்று நடிக்கிறாரு. சர்வா வந்து அதரோட படம் ஒன்று நடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பாட்னி ஒரு சில படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அது கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குல்ல. அதாவது இங்கேருந்து அங்கே போகிறதுன்றது வந்து ஈஸி கிடையாது. பட் அதுக்கு இது ஒரு தீபா ஒரு படம் பண்ணுறாங்க, தெலுங்குல பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் சூப்பர் தான். ஹார்ட் பீட்னுடைய சக்ஸஸ் ப்ராசஸ்லாம் பேசுகிறோம். ஆனபிள் சேதுபதிக்கும் ஹார்ட் பீட்டுக்கும் நடுவில் ஒரு வருஷம் இருந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதை பற்றி பேசுவோம். அது ரொம்ப கஷ்டம்தான். சம்வேர் நான் அதாவது வந்து கிளாஸ் ரூமில் யாரெல்லாம் தமிழில் ஃபெயிலு எந்திரிச்சு நில்லு அப்படின்னா நம்ம மட்டும் நின்றுருக்கோம்.
அப்போல்லாம் வந்து அது அடிக்கடி நின்றனால அந்த ஒரு ஃபெயில் ஆகிறத பற்றியோ இல்லை தோற்று போகிறத பற்றியோ ஒரு வருத்தம் அதெல்லாம் கிடையாது. ஸோ சம்வேர் திருப்பி படிச்சிடலாம், திருப்பி இது பண்ணிடலாம், அந்த ஒரு தைரியம் இருந்தது. ஆனால் ஆனபிள்ஸ் இது ஒர்க் ஆகலைங்கிறது வந்து அது ஹிட் ஆகும்போது வேறு மாதிரி இருந்தது. அதாவது வந்து வெளியே இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்றதை விட வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் மெயினாக இருந்தது. எனக்கு வந்து வெளியே அந்த படத்தை பற்றி பேசுகிறாங்க, நல்லா இல்லைன்றாங்க, ஒரு சில பேர் நல்லா இருக்குன்றாங்க, அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது. அப்பா என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது. ஆனால் அப்பா வந்து பெருசாக எதுவும் இது பண்ணல. அப்பா வந்து என்ன சொன்னார்னா, யாரோ ஒரு ஃப்ரெண்டு யாரோ அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, இவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட் வச்சு உங்கள் பையன் வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது என்கிட்ட சொல்ல, அம்மாகிட்ட தான் சொன்னார். அது நான் சொன்னால் அவர் வருத்தப்படுவாருன்னு சொல்லி அவர் வந்து அம்மாகிட்ட சொல்லியிருந்தாங்க. அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் அந்த அந்த ஃபேஸே இருக்குல்ல, ஒரு மாதிரி அப்படியே என்னடா அப்படின்ற ஒரு இதுலேயே இருக்கும். அப்போது அம்மா என்கிட்ட சொன்னது என்னென்னா, பா நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு சாப்பாடு போட்டுருவேன், ஸோ நீ அதை பற்றி வருத்தப்படாத அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இப்போ பவி மூணாவது வந்து நம்ம ஒய்ஃபு, அவங்க வந்து என் கூட வாழ்கிறவங்க. ஸோ அவங்க என்ன அப்படின்னா, அவங்க சாப்பிட்ருக்கும்போது நான் சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து இன்னும் போய் படத்தை பற்றி யாரும் சரியாக சொல்லலை, எனக்கு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதாவது வந்து ஆஃப்டர் மேரேஜ் 6 இயர்ஸ் ஆச்சு நான் படம் பண்ணுறது. ஸோ அந்த 6 இயர்ஸ் வந்து பிரெட் வின்னர் வந்து பவி தான். அப்படி இருக்கும் பட்சத்தில் நான் இப்போவும் திருப்பி எக்ஸ்கியூஸ் தான் கேட்க போகிறேன். அது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதாவது வந்து பவி அதை எப்படி எடுத்துப்பா அப்படின்னு, அப்பா அம்மா ஓகே என்ன இருந்தாலும் நான் அவங்களுக்கு பையன் என்னன்னாலும் அதுதான். பட் பவி அதை எப்படி எடுத்துக்கிறான்றது வந்து ரொம்ப போராட்டமாக இருந்தது. பவி இப்படி சாப்பிட்டே இருந்தேன். நான் பவிட்டு சொல்கிறேன், இந்த மாதிரி பார்க்க விடுதிப்பூ எனக்கு பிடிச்சது படம், அவனுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது, விடு பார்த்துக்கலாம், இவ்வளோ தான் சொன்னேன். அப்படி ஒரு நாளுமே அவள் வந்து டவுட் பண்ணது கிடையாது. ஐயோ என்ன ஆகும் நம்ம வாழ்க்கைன்னு டவுட் பண்ணது கிடையாது. இல்லை நீ வேறு ஏதாவது பண்ணு அப்படின்னு சொன்னது கிடையாது. அதாவது வந்து நான் கூட நினச்சேன், அதாவது வந்து ஏல் விஜய் சார்கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஏல் விஜய் சார்கிட்டேருந்து அசிஸ்டண்ட்டாக வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஒரு படம் ப்ராசஸ்ஸே கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 வருஷம் ஆகுது. ஒரு காலேஜ் கோர்ஸ் 3 வருஷத்தில் முடிச்சிடலாம். பட் ஆனால் நீங்கள் ஒரே ஸ்கிரிப்டை வச்சுட்டு அந்த 3 வருஷம் வந்து நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்போ நான் போய் சரி அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலான்னாலும் பவி வந்து இல்லை வேணாம், சரி இவ்வளோ வந்துட்டேன், இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணு. ஸோ சம்வேர் இந்த இடத்துல இப்போ உட்காந்து உங்ககிட்ட பேசிட்டுருக்குன்னா பவி ஒரு முக்கியமான காரணம் நினைக்கிறேன். ஆமாம், அது அவங்க கொடுத்த கான்ஃபிடென்ஸ் தான். யாரோ ஒருத்தர் இருக்கணும்ல பக்கத்தில் உட்காந்து தட்டி கொடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னா தான். ஸோ அதான் அந்த 1.5 வருஷம் வந்து போனது அப்படி தான். இவ்வளோ தாட்ஸ் இருக்குது, ஃபேமிலி பற்றின கன்சர்ன்ஸ் இருக்குது, இதுக்கு நடுவில் நம்ம க்ரியேட்டிவாகவும் இருக்க முடியணும்ல. அதுக்கு நடுவில் கதை எழுதியிருக்கீங்கல்ல, அது நல்ல விஷயம். என்னென்னா எனக்கு இதெல்லாம் பாதிக்காது. ஒன்ஸ் பேப்பரில் உட்காந்துட்டேன்னா அங்கே தான் இருக்கும் மைண்ட். என்னால் அப்படியே ஸ்விட்ச் ஆஃப் பண்ண முடியும். என்னால் வந்து ஐயோ எனக்கு இதெல்லாம் நடக்குது அதனால் இன்றைக்கி எழுத முடியலன்னு சொல்லவே மாட்டேன். அதாவது வந்து காலையில் எழுந்திரிச்சு அந்த பேப்பரில் பென் வச்சேன்னா, இல்லை லேப்டாப்பில் அந்த ஒயிட் பேப்பரில் வச்சேன்னா, அந்த ஒயிட் பேப்பரை பார்த்தேன்னா சீன் வரும். ஓ பரவாயில்லைங்க. அது எப்போவுமே அந்த ப்ராக்டிஸ் விடவே இல்லை. ஸோ எழுதிட்டே இருப்பேன், பிச் பண்ணிகிட்டே இருப்பேன், இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருந்தது. சைடில் இவங்க தான் ஒரு பெரிய சப்போர்ட்டுங்க. இன்றைக்கி 10 சீன் எழுதணும் அப்படின்னா எழுதிடுவேன். அது நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது வேறு, பட் ஆனால் எழுதிடுவேன். பரவாயில்லைங்க. ஒரு ஸ்கிரிப்ட் முடிக்கும் போதும் அப்படி தான், அந்த ஸ்கிரிப்டை முடிச்சிடணும், அது அந்த பவுண்டை முடிச்சிடணும். அதுக்கப்புறம் படித்து பார்க்கும்போது இது தப்பாக இருக்குது. அதாவது வந்து இப்போது நம்ம கதை டிஸ்கஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன பண்ணுவேன்னா ப்ளெயினாக வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வரமாட்டேன். நான் வரும்போதே ஒரு கதை எடுத்துகிட்டு வரேன். அப்போது உங்களுக்கு டிஸ்கஷனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னா எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம், ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. ஆமாம். ஸோ இப்போ நான் அந்த ஒரு டிஸ்கஸ் பண்ணுறேன், அந்த 10 சீன் எழுதுவேன். இந்த 10 சீனை டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்பேன். அப்போது வேறு என்னென்ன கரெக்ட் பண்ணலான்னு வரும். ஒன்றுமே இல்லாமல் 10 சீன் டிஸ்கஸ் பண்ணால் ஒன்றுமே வராது. கரெக்ட். ஸோ அதனால் அந்த பிளான் தான், வேறு எதுவும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹார்ட் பீட் கிராக் பண்ணுறீங்க. உங்களுடைய கலீக்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, இல்லைனா கான்டெம்பரரி ஃபில்ம் மேக்கர்ஸாக இருப்பாங்க, இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க. இது எப்படி பார்த்தாங்க? அதான் எனக்கே நிறைய டவுட்ஸ் இருந்தது. நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய டவுட்ஸ் இருந்தது. அப்போது நான் ஆக்சுவலி இதை சீரியல் பண்ணுறேன். அதாவது வந்து எப்படின்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் ஒன்று இருக்குல்ல, விஜய் சேதுபதி சார் வச்சு படம் பண்ணிட்டு, டாப்ஸி அவங்களெல்லாம் வச்சு படம் பண்ணிட்டு இப்போ வந்து இது பண்ணுறாரு அப்படின்ற எனக்கு அந்த தாட் இருந்தது. ஒரு வேளை நம்ம வந்து சீரியல் பண்ணுறோன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு. அப்புறம் எங்கள் டேரக்டர்கிட்ட போய் விஜய் சார்கிட்ட போய் நான் பேசுகிறேன். இந்த மாதிரி ஒன்று வந்திருக்கு சார், ஹார்ட் பீட். ஃபஸ்ட்டு டாக்டர்ஸ்னு இருந்தது, அது ஒரு ஐடியா. அதுக்கப்புறம் தான் ஹார்ட் பீட் மாறிச்சு. இந்த மாதிரி ஹாட் ஸ்டார்லேருந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து சார் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி வந்து தீபக் நான் கிரீடம் பண்ணேன், அப்புறம் பொய் சொல்ல போகிறோம் பண்ணேன்,
பொய் சொல்ல போகிறோம் தான் எனக்கு மதராசப்பட்டினம் வாங்கி கொடுத்துச்சு அப்படின்னு. அப்பேரண்ட்லி அவங்க அந்த படத்தை அன்றைக்கி முன்னாடி நாள் பார்த்துருக்காங்க அவங்க ஏஜிஎஸ்க்கு மீட்டிங் போகும்போது. ஸோ டசன்ட் மேட்டர் நீ என்ன பண்ணுற எது பண்ணுறதுலாம் கிடையாது, 100% கூட அது உன்னை வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் அவரோட இது. ஸோ எனக்கு மெயினாக அவர் எப்படி பார்க்குறாருன்றது தான் எனக்கு தோணிகிட்டே இருந்தது. ஏன்னா அவருக்கு நான் ஒரு படம் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி இருக்கும், நான் இது ஒன்று பண்ணுறேன் அப்படின்னா அவர் வந்து அதுக்கு இது பண்ணுறாரு. ரெண்டாவது என்னென்னா பவி அவங்களும் வந்து என்ன பண்ணாங்கன்னா, நீ பண்ணுது இப்போ அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸுன்னு எனக்கு பெருசாக இல்லைங்க இண்டஸ்ட்ரியில். இல்லை இருந்தவங்க எல்லாம் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸாக பேசுவோம். பிரவீன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார், அவர் பிக் பாஸ் டைரக்டர், அவர் பிக்சர் மேக்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணால். அப்புறம் அருணான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்களாம் எனக்கு எப்போவுமே நான் எதை பண்ணாலும் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆட்கள். ஸோ அவங்க வந்து பிரவீன் வந்து என்கிட்ட சொன்னார், அண்ணன் நீங்கள் பண்ணுங்க அண்ணன், என்ன ஆகிடுப்போகுது பண்ணுங்க அப்படின்னு. அருணாவும் அதான் சொன்னாங்க, உனக்கு இது கரெக்டுன்னு ஃபீல் ஆச்சுன்னா நீ பண்ணு அப்படின்னு. சரி, எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் மீ டு டூ ஃபில்ம், அது எந்த டவுட்டும் கிடையாது. பட் இது நீ பண்ணுறதுல என்ன தப்பு இருக்குது பண்ணு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ யா நைஸ். எனக்கு இந்த கொஷின் தான் இருந்துச்சு. பரவாயில்ல, இது ஒரு தைரியமான முடிவுன்னு நான் ஏன் யோசிச்சேன்னா, இந்த தாட் எல்லாருக்குமே இருக்கும்ல, இதை வந்து என்னடா படம் பண்ணோம் ஆனால் சீரியல் பண்ணுற மாதிரி ஆகிடுது அப்படின்ற ஒரு தாட்டு ஒன்று நமக்கு இருக்கும். இன்னொன்று சுற்றி இருக்கும், இப்படி பார்த்துருவாங்களோன்ற ஒரு கொஷின் இருக்கும். இல்லை சீரியல்னு நம்ம யோசிக்கும் போது இல்லை, சீரியலுமே ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ஈஸியாக சொல்லிடுறோம்ல சீரியல்னு. அது அவ்வளோ பெரிய விஷயத்த கோஆர்டினேட் பண்ணி பண்ணுறது வந்து உண்மையிலே ஈஸியெல்லாம் கிடையாது. ஸோ எனக்கு வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் படம் அது ஒரு இதுன்னு நினைக்கிறேன்னா, அதே மாதிரி பேரலாக இது ஒரு யூனிவர்ஸ். அது ஏன் இந்த டிசிஷன் எடுத்து எப்படி வந்தேன்னா, வேறு என்ன பண்ணுறது, நான் எவ்வளோ வாட்டி போய் ஒரு கதையை எழுதிட்டு போய் சொல்லிகிட்டே இருக்கிறது. த மொமெண்ட் நீங்கள் வந்து ஒரு வேறு ஒன்று நெக்ஸ்ட்டு பண்ணிடல, உங்களுக்கு வந்து தீபக் பண்ண ப்ராடக்ட் இது அப்படின்னு வேறு ஒன்று வெளில வரலன்னா, அனபிள் சேதுபதி தான் லாஸ்ட்டு. இப்போ அனபிள் சேதுபதி ரிலீஸ் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு. கரெக்ட். அப்போ ஹார்ட் பீட் இல்லைன்னா அடுத்தது என்ன, நான் 3 வருஷமாக 4 வருஷமாக ஒன்றுமே பண்ணலன்னு தான் கேப். எஸ், வேறு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ஹார்ட் பீட் இருந்தது. ஸோ அந்த ஹார்ட் பீட்டை பிடிச்சி எவ்வளோ தூரம் போக முடியுமோ போயிட்டுருக்கேன். அடுத்தது என்னென்னு எனக்கு தெரியுது. ஸோ இது எங்கே கொண்டு போய் என்னை விடுதோ அதுலேருந்து என்ன கிடைக்குதோ அதை நான் எடுத்துகிட்டு போய். இல்லைங்க, வெரி குட். ஏன்னா இந்த 3 வருஷம் சும்மா இல்லாமல் நீங்கள் க்ரியேட்டிவாக தான் நடந்திருக்கீங்க. எக்ஸாக்ட்லி. அதாவது இந்த வேலையில் என்ன குறைச்சல்னு ஒன்று வருது. அதாவது பண்ண அதாவது எனக்கு பிடிச்ச வேலையை எழுதிட்டுருக்கேன். எனக்கு ஃபிலிம் மேக்கிங் பிடிக்கும், அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அண்ட் ஃபேன்சி சேலரி இல்லை, ஆனால் தேவையான சேலரி வருது. இதுக்கு மேலே என்ன வேணும்? நிஜமாலே எனக்கு கேள்வி கேட்குறது ஏன் நான் இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு பதிலே இல்லை. இதுக்கு மேலே என்ன? இதுக்கு மேலே என்ன? 3 விளக்கும் ஏற்றி. ஆமாம், அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி. நைஸ். யா, பட் வெரி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ. ஐ எம் ஸோ கிளாட் தட் யூ டுக் திஸ் டெசிஷன். எனக்கு ஐ மீன் நான் இது எடுக்கணும் அப்படின்னு எடுக்கல. அதாவது வந்து அப்போ ஒரு அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு தேவை இருந்தது, அந்த சூழ்நிலை எல்லாம் க்ரியேட் ஆயிடுச்சு. பட் இப்போ வர நிறையா யங்ஸ்டர்ஸும் சரி, ரைட்டர்ஸும் சரி, டிரெக்டர்ஸும் சரி, இதை ஒரு ஆப்ஷனாக பார்க்கணும். எல்லாம் ஃபிலிம்னு நம்ம பண்ணுற தப்பே கிடையாது. எல்லாருக்குமே அந்த தேட்டர் மூமெண்ட்டு அது இருக்கணும், அது எல்லாமே ஓகே தான், நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல. பட் இதையும் ஒரு ஆப்ஷனாக பாருங்கள். இதுலேயும் வந்து ஒரு நல்ல ஒரு ரீச் இருக்குது. அதாவது வந்து இது டைரெக்டாக வீட்டில் போய் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதையும் ட்ரை பண்ணலாங்கிறேன். நாங்கள் பண்ணும்போது இது இவ்வளோ பெருசு ரீச் ஆகுன்றலாம் எதிர்பார்க்கல. பட் தேங்க்யூ, மக்கள் பிடிக்குதுன்னா நல்ல சந்தோஷம் தான். ஆமாம், சந்தோஷம் தான். நைஸ். எனிதிங் ஒர்க்ஸ் ஓகே. தீபக் பற்றி நிறைய பேசிட்டோம். எனக்கு வந்து பர்சனலாக சுந்தரராஜன் அவர்களை பற்றி பேசணும். சுந்தரராஜனை பற்றி என்ன பேசணும்? எனக்கும் அப்பாவுக்கும் இப்போ இருக்கிற இந்த அப்பா பசங்க ரிலேஷன்ஷிப்லாம் கிடையாது. அந்த ஜாலியாக ட்ரிங்க் குடிக்கலாம் அப்படிலாம் கிடையாது. அதாவது வந்து அவர் அங்கே இருப்பார், நான் இங்கே இருப்பேன், அப்படி தான் எங்களோட இது. பட் எழுதுகிற பழக்கம் வந்து அவர்கிட்ட தான் வந்தது. இன்னும் காலையில் உட்காந்து எழுதுவார். அப்படியாங்க? புக்கை எடுத்து வச்சு அவர் உட்காந்து எழுதிக்கிட்டே இருப்பார். நான் எப்போல்லாம் உள்ளே போகிறேன்னா நான் ரிக்ரெட் பண்ணுவேன், என்னன்னா நம்மளும் கூட ஒரு 2 நாள் லீவ் விடுறோம், இவர் என்ன லீவே விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து எழுதிட்டே இருப்பார். நான் இப்படி ஒன்று யோசித்தேன், இது எப்படி இருக்குன்னு பாருன்னு என்கிட்ட சொல்லுவார். இந்த கதை சொல்லுவார், அதை சொல்லுவார். அதாவது வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தொடச்சிட்டு இருந்தாங்க. தொடச்சிட்டு இருக்கும்போது அவர் வெளில வந்து ஸ்லிப்பாகி விழுந்துட்டார். அந்த அம்மா தொடச்சிட்டு இருந்தாங்க. எந்திரிச்சு ஏம்மா யாராவது வயசானவங்க வந்தால் என்ன ஆகுது? அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வயசானவர் அவர் தான். அவர் வந்து அது அந்த மாதிரி ஒரு ஜாலியாக, அதாவது வந்து அந்த வழியிலையும் அந்த கவுண்டர் அடிக்க மறக்காத ஒரு ஆள், ஒரு நிம்மதியான பர்சனுங்க.
ஜாலியாக இருக்கிற ஒரு பர்சன். இப்போ எழுதுறான்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், அப்பாவுக்கும் எங்களுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதுதான். அதாவது வந்து அவர் என்னை பார்த்தாலே கேட்பேன், என்னப்பா இன்னைக்கு ஷூட்டிங்கா அப்படின்னு. எப்பா டெய்லியுமாப்பா ஷூட்டிங் போவாங்க, இன்றைக்கி உட்காந்து எழுத போகிறோம்ப்பா அப்படின்னு. சரிப்பா அப்படின்னு. இதுதான் மேக்ஸிமம். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு ஹோட்டலில் இருந்து நான் இந்த ஹோட்டல்கிட்ட நிற்கிறேன், இது வாங்கிட்டு வரவா அப்படின்பாரு. ஸோ இதெல்லாம் சின்ன வயசுலேருந்து என்ன பண்ணாலும் இதெல்லாம் பண்ணிகிட்டே தான் இருக்கு. மற்றபடி எதுலேயுமே அவர் தலையிட்டதே கிடையாது. டிரெக்ஷன் பண்ணுறது என்னோடய சாய்ஸ் தான். இந்த படிப்பு படிக்கணும், எங்கள் அப்பாலாம் நீ படித்தாலே பெரிய விஷயம், அந்த ஒரு இதில் தான் இருந்தார். இங்கே தான் படிக்கணும், இதுதான் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே என்னோடய சாய்ஸ் தான் தவிர்த்து யாருமேனா எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. எங்கள் அம்மா வந்து ஒரு ஸ்வீட் மதர். அவங்க வந்து எது சொன்னாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க, அந்த மாதிரி வந்தாங்க. எங்கள் அப்பா வந்து அதை பற்றி வந்து கவலைப்பட மாட்டார். ஸோ விஜய் சார்கிட்ட ஒர்க் பண்ணுறேன்னு தெரியும், என்ன ஒர்க் பண்ணுறதுலாம் தெரியாது. அந்த டெசிஷன் நீங்கள் எடுத்தது தான்? ஆமாம், நான் எடுத்தது தான். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வாட்டி போய் ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதை சொல்லி படம் பண்ணது கூட வந்து அப்பாக்கெல்லாம் வந்து அது பெருசாக தெரியாது. படம் ஒன்ஸ் லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த ஹார்ட் பீட் பற்றியுமே தீபக் ஏதோ பண்ணுறான்னு தெரியும், ஹார்ட் பீட்னு தெரியாது. ஸோ அவங்க செட்டில் பேசுவாங்கள்ல, உங்கள் பையன் ஹார்ட் பீட்னு ஒன்று பண்ணிட்டுருக்காரு சார், நல்லா இருக்கு சார் அப்படின்னும் போது அப்போது அப்படியா அந்த மாதிரி தான் எனக்கு செட்டில் இவங்க சொன்னாங்க. அவரோட சந்தோஷம்லாம் அப்படி தான். அவர் டைரெக்டாக வந்து நீ சூப்பராக பண்ணிட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டார். அவர் இந்த மாதிரி தான் அவரோட ஐ லவ் யூ லாங்குவேஜ் இதுதான். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் அப்பாட்ட போயிட்டு படம்ப்பா ஃபிலிம்ப்பா அப்படின்னு சொன்னீங்களா? அப்படி ஒரு மொமெண்ட் உண்டா? வினய் தாண்டி ஒரு வகையில் வர சிம்பு மாதிரி சொல்ல. பட் ஆனால் காலேஜ் படிக்கும்போதே நான் சொல்லிட்டேன், அதான் வந்து எனக்கு இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். எழுதுறது வந்து எங்கன்னா வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்ததுக்கப்புறம் தான். அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர்ந்ததுக்கப்புறம் தான் அப்போ வந்து ஃபஸ்ட்டு டேவே வந்து அசிஸ்டண்ட்டுக்கு அசிஸ்டண்ட் தான். கிருஷ்ணான்னு சொல்லிட்டு தாராள பிரபு டைரக்டர் கிருஷ்ணா மாதிரி. ஸோ அவருக்கு அடியில் அவர் காஸ்டியூம் பார்த்துருக்கேன், அவருக்கு அடியில். ஸோ என்னென்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை தான் நிறையா பார்த்துக்க வேண்டியது இருந்தது. அந்த தாண்டவமில் வந்து ஒரு பாதி கதவு நீ ஏடி அப்படின்னு அந்த சாங் வரும்ல, அந்த சாங்கோட ஷூட்டு தான் நடந்துட்டுருக்கு. அப்போ ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வச்சு நெக்ஸ்ட் டே ஒரு கதை எழுதுறேன், இப்படிலாம் எழுதணும். ஸோ எழுதுறது ப்ராக்டிஸ் ஆனது அங்கே தான். என்னால் படம் பண்ண முடியும்னு கற்றுக்கிட்டது வந்து நம்பினது வந்து சைவம் தான். சைவம் படத்தில் தான் நிறையா, அதாவது வந்து டிரெக்ஷன் சைடில் வந்து நிறைய இன்வால்வ் ஆனது அப்போ தான். அதாவது தலைவால கூட வந்து கிளாப் அசிஸ்டன்ட் தான் அங்கங்கே. ஆனால் என்னென்னா எல்லா விஜய் சார் பக்கத்துலேயே நின்றுருப்பேன், அப்படியே நின்று கிளாப் அடிச்சுட்டு அந்த மாதிரி வந்து சைவம் தான் வந்து ஃபிலிம் மேக்கிங்க்கு எனக்கு ஹெல்ப் பண்ணது அதுதான். ஏன்னா சைவம்லேயும் நிறைய பேர், அனபில் சேதுபதிலையும் நிறைய பேர். ஸோ ஃப்ரேமெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே அத்தனை பேரோட ஒர்க் பண்ணது தான் எனக்கு. இங்கே அனபில் சேதுபதி வந்து ஃபஸ்ட்டு ஷூட்டு ராஜஸ்தானில் எல்லா ஆக்டர்ஸும் வந்துட்டாங்க. எல்லாருமே, அதாவது தாப்ஸி இருக்காங்க, யோகி பாபு இருக்கார், விஜய் சேதுபதி சார் இருக்காங்க, ராஜேந்திர பிரசாத் சார், வெண்ணிலா கிஷோர், இவங்க ராதிகா மேமு, எல்லாருமே பெரிய ஆக்டர். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே ஷூட் பண்ணோடனே அப்போ கௌதம்னு சொல்லிட்டு அவர் தான் டிஓபி. ஸோ அவர்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அதாவது வந்து ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ எல்லாருமே எல்லா ஜாம்பவான்ங்க, நம்ம எப்படி ஒர்க் பண்ண போகிறோன்னு தெரியல. ஸோ அப்போ வந்து நான் சொல்கிறேன், ஒரு மாண்டேஜ் ஒன்று இருக்குது, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டே அதை மட்டும் டாப்ஸி வரதை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஸோ அந்த சாங்கோட மாண்டேஜ் எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அன்றைக்கின்னு பார்த்து மழை பெய்யுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில. இன்டர்வல் பிளாக் முடிச்சு ஒரு சீன் ஒன்று வரும், எல்லா பேய்களும் நின்றுருப்பாங்க, டாப்ஸி நடுவில் நின்று பேசணும். கொஞ்சம் நேரம் எனக்கு ஒன்றுமே புரியல. ஃபஸ்ட்டு அதான் எடுக்கணும். ஓகே, நான் இப்படி வச்சுட்ருக்கேன். அப்போ என்னோடய அசோசியேட் வந்து லத்தான்னு ஒருத்தங்க இருந்தாங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, தீபக் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு. இருங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிருக்கேன். என் ப்ரொடியூசர் பக்கத்துலேயே உட்காந்துருக்காரு. என்னப்பா உனக்கு ஃபிலிம் மேக்கிங் வருமா அப்படின்னு. சரி இருங்க சார், ஒரு நிமிஷம் இருங்க சார் ஒன்று. அப்புறம் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொல்கிறேன், ப்ரோ ஒரு க்ளோஸ்அப் வைங்க, க்ளோஸ்அப்பில் இந்த டைலாக் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னா. அதுக்கப்புறம் தான் அடுத்தது கட்ட அந்த ஷார்ட் ஆர்டர் வருது. அது வரைக்கும் அப்படியே மைண்ட் அப்படியே ஒன்றுமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த மொமெண்ட்லேருந்து அடுத்த 35 days அந்த ஷூட் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அந்த பயம் எங்கேயுமே வரல. பட் அந்த ஃபஸ்ட்டு ஷாட், அந்த ரோல் கேமரா ஆக்ஷன்னு சொல்கிறது இருக்குல்ல, என் ப்ரொடியூசர் வந்து அந்த சீனை நான் எடிட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் அவர் நம்பினார், ஓகே இவனுக்கு ஏதோ ஒன்று தெரியும் அப்படின்னு. இது கொஸ்டின் பேப்பர் வாங்க மாதிரி. ஆமாம், கொஸ்டின் பேப்பர் வாங்குற வரைக்கும் நமக்கு என்னென்னு தெரியாது. ஆமாம், அதுக்கப்புறம் ஒரு பித்தில் அப்படியே எழுதி முடிச்சிருவோம். ஆமாம், அந்த மாதிரி வந்து அந்த ஃபஸ்ட்டு சீனை எடுத்து முடிச்சுட்டா அதுக்கப்புறம் ஓகே தான். ஒரு டிரெக்டரா அப்பா நிறைய லெஜெண்டரி பீப்புள் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக? அந்த டைம்லலாம் உங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சா? நிறைய படங்கள். நான் ரொம்ப சின்ன பையங்க அப்போது.
ராஜாதிராஜா பண்ணும்போதெல்லாம் ஃபோட்டோ இருக்குது. அதாவது வந்து அவர் போட்டிருந்த கண்ணாடியெல்லாம் வந்து அவர் கையில் வச்சுட்டு நான் அந்த கண்ணாடியெல்லாம் போட்டு ஃபோட்டோலாம் வந்து எடுத்ததெல்லாம் இருக்குது. அவள் அம்மா காட்டுவாங்க, இது ராஜாதிராஜா நடந்தது, இது அம்மன் கோயில் நடந்தது, இது மெல்ல திறந்த கதவுகள் நடந்தது. அப்போல்லாம் நான் ரொம்ப சின்ன பையன். அதனால் வந்து பெருசாக அப்போது அந்த எக்ஸைட்மெண்ட் இருக்காது. அதாவது வந்து ஷூட் போவோம், எல்லாமே ரொம்ப ஜாலியாக தான் இருக்கும். அப்போ என்ன தெரியும், அப்போ ஒன்றும் பெருசாக தெரியாது. நாங்கள் ஒரு இடத்துக்கு வரும்போது அப்பா படம் பண்ணல. அப்பா வந்து மேக்ஸிமம் நடிக்கிறது தான். என்றைக்குமே அந்த ஒரு அந்த அந்த என்ன சொல்கிறது, அப்படி இருந்ததில்ல. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு அட்மாஸ்பியர் இருக்குல்ல, அதாவது இவ்வளோ பெரிய படம். அதாவது இப்போ கீர்த்தி சுரேஷ் படம் ஒன்று நடிக்கிறார் அப்பா. அந்த படத்துக்கு அவர் நடிக்கிறாருன்றது வேற ஒருத்தர் சொல்லி தான் தெரியும். எங்கள் அப்பா சொல்ல மாட்டார். ஸோ எங்கள் அப்பா என்ன படம் நடிக்கிறார், எங்கள் அப்பா ஷூட்டிங் போகிறாரு, வருவார், அதுதான். அவர் என்ன படம் ஷூட்டிங் நடக்குது அது. மிஸ்டர் பாரத்தில் அவர் நடிச்சிருக்காரு, அது எனக்கு தெரியாது. அப்போ என் ப்ரொடியூசரை நான் சுதன் சார் தான் அதுக்கும் ப்ரொடியூசர். நான் அவரை மீட் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி வந்து உங்கள் அப்பா சூப்பராக எங்கள் அப்பா நடிச்சிருக்காரா அப்படின்னு. ஆமாப்பா அவர் பயங்கரமாக நடிச்சிருக்காரு. அப்புறம் கேட்கும்போது ஓ அப்படியா அப்படின்னு அவர் சொல்கிறார், அந்த படமா அப்படிங்கிறாரு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது, அந்த மாதிரி. ஸோ அப்பா பெருசாக வேலையை பற்றி சொல்லுவார். ராஜாதிராஜா எப்படி கிரியேட் ஆச்சுன்றதை பற்றி பேசுவார், ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுவார், அதெல்லாம் சொல்லுவார். அம்மன் கோயில் காலை எப்படி இருந்தது, வைத்திய காத்திருந்தாளுக்கு நான் ஏன் விஜயகாந்த் சார் வச்சு தான் அந்த படம் பண்ணணும்னு நினச்சேன் அப்படிங்கிறது அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஏன்னா அவருக்கு அதுதான் அந்த, அதாவது வந்து ஒரு படியில் உட்காந்து அந்த ராசாத்தி உன்னை பாட்டு பாரு அந்த மாதிரி நான் விஜயகாந்த் வச்சு தான் யோசித்தேன். அந்த கதையை மொத்த கதையை அப்படி தான் யோசித்தேன். ஸோ வேறு ஒரு ஆள் அப்போ சிவகுமார் சாரை போட்டு பண்ணணும் அப்படின்னு அப்படி ஏதோ டாக் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து இல்லை விஜயகாந்த் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விஷயம் நடந்தது, அப்படி தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ ராஜாதிராஜாவில் என்னாச்சு, இதில் என்னாச்சு அப்படின்றதெல்லாம் நானும் போய் சொல்லுவேன். நானும் போய் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா அவர் பிரச்சனையை சொல்லுவார், நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணேன் அப்படி. அதான் அவர் அப்படி தானே சொல்ல முடியும். ஸோ அதனால் அவருக்கு தெரிஞ்ச டாபிக் அதுதான். ஸோ அதனால் அதை பற்றி டக்குன்னு எடுத்து அவர் சொல்லுவார், நான் இப்படி மேனேஜ் பண்ணேன் அப்படிம்பார். அது சொல்லிவிட்டு அவர் சொல்லுவார், உனக்கு இது புரிஞ்சா எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுரு அப்படிம்பார். அந்த மாதிரி தான். ஆக்சுவலாக எனக்கு அவரை டிரெக்ட் பண்ணுறது கஷ்டம். ஆக்சுவலி இதில் வந்து ஹார்ட் பீட்டில் வந்து இந்த ஹவுஸ் ஓனர், ரீனாவோட ஹவுஸ் ஓனருக்கு வந்து அப்பாவை தான் போடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் தான் முடியாதுன்னு. ஏன்னா அவரை நினச்சி எனக்கு சீன் எழுத வர மாட்டேங்குது அப்படின்ற, எனக்கு அவரை எப்படி டிரெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸில் தான் அது கேன்சலே ஆச்சு. சரி வேண்டாம் அப்படின்னு. ஸோ மற்றவங்க டிரெக்ட் பண்ணும்போது பிரச்சனை இல்லை. ஏன்னா எனக்கு அந்த ஆக்டராக தான் அவர் நடிக்கிறாருன்றதை பார்க்குறது, ஏன்னா சின்ன வயசுலேருந்து அதானே இருந்திருக்கு. ஸோ அதனால் அது ஒன்றும் ஒரு பெரிய இப்போ ஒன்றும் அது மாற்றமாக தெரிஞ்சதில்லை. பட் இப்போ டிரெக்டர் ஆனதுக்கப்புறம் என்னால் அவரை வச்சு டிரெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது தெரில. மேபி அதுக்கு இன்னும் நான் பழகணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பயம் வந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சின்ன பயம், அது ஃபஸ்ட்டு வாட்டி அட்டம் பண்ணுற வரைக்கும் அந்த பயம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் மோஸ்ட் அன்ஃபர்கெட்டபிள் கான்வர்சேஷன் வித் அப்பான்னா அது என்ன? அதாவது இந்த படம் ஓடல, அதுக்கப்புறம் தான் அதான் வந்து எல்லாம் கேட்பாங்களே, உங்கள் பையன் என்ன பண்ணுறான். சரி அதெல்லாம் கேட்குற அந்த டிப்பிக்கல் ஃபாதர்லாம் கிடையாது. அதெல்லாம் சரி பரவாயில்ல விட, அவன் ஏதாவது சந்தோஷமாக இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிற. அப்போ அவருக்கு நான் அனுப்பிச்சேன். அதாவது வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் அந்த என்ன மெசேஜ்னு தெரியல. அதோட கண்டென்ட் என்னென்னா, நீங்கள் நினச்சி கவலைப்படாதீங்க, நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த முயற்சி என்னவாக இருந்தாலும் திருப்பி அவருக்கு அந்த எழுதிட்டே இருக்காருல்ல, அந்த இது எனக்குள்ளேயே இருக்குது. அதை நான் டெஃபினட்டாக ஏதோ ஒரு பாயிண்டில் நான் பிடிச்சிப்பேன் அப்படின்னாரு. அதுக்கு ரிப்ளை கூட பண்ணல அவர். ஆனால் அம்மாட்ட சொல்லும்போது அவங்க சொல்லுவாங்கள்ல, இல்லை வேறு யாருக்கிட்டேயோ சொல்லும்போது அப்பாவோட நண்பர்களே உங்கள் அப்பா இது டைரெக்டாக என்கிட்ட சொல்ல மாட்டார். அது எல்லாமே அங்கே தான் நடக்கும், அங்கே சுற்றி இருக்கிறவங்ககிட்ட தான் சொல்லுவார். ஸோ அப்படி தான் நான் தெரிஞ்சுக்கிறது. டைரெக்டாக ரிப்ளை கூட பண்ணல பாருங்க, டிப்பிக்கல் அப்பா. ஆமாம், ரிப்ளை பண்ண மாட்டார். அது ஒரு அழகான ரிலேஷன்ஷிப் தானே. இப்போ அந்த கேப் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது பாருங்க. ஆஸ் ஐ செட் பிஃபோர், வெரி ஹாப்பி. தேங்க்யூ. நீங்கள் ஹார்ட் பீட் பண்ணது ஒரு நல்ல க்ரியேட்டிவ் டெசிஷன். அது சக்ஸஸ் ஆனது அதோட ரொம்ப சந்தோஷம். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். ஹார்ட் பீட் சக்ஸஸ் ஆனது வந்து எல்லாத்துக்குமே, எங்களோட காஸ்ட் க்ரூ எல்லாத்துக்குமே, அதாவது எல்லாத்தையும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணுவேன். ஏன்னா ரைட்டிங் டீம்லேருந்து, டிரெக்டர்லேருந்து, டிரெக்ஷன் டீம்லேருந்து, ஆக்டர்ஸ்லேருந்து எல்லாருமே அவங்கவுங்க, இது ஒரு டீம் ஒர்க் தான். நான் எடுத்துகிட்டு போய் பிச் பண்ணேன், மேபி ஐ எம் த பர்சன் ரெஸ்பான்சிபிள். பட் இதோட விக்ட்ரி வந்து எல்லாத்துக்குமே எவ்ரி ஒன் டிசர்வ்ஸ் இட். ஸோ சூப்பர். அண்ட் இந்த விக்ட்ரி நீங்கள் ஆக்சுவலாகவே ஷேர் பண்ணிட்டீங்கன்னு தான் சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி இதில் அசோசியேட் ஆன நிறைய பேருக்கு மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லாம் கிடைக்குதுன்னா எல்லாருக்கும் சந்தோஷம் தானே. சூப்பர். அதுதான் கரெக்டு தான். ஸோ
ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ, உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் என்னை கூப்பிட்டு இது இன்வைட் பண்ணி நான் சொன்னவனே என்னை கூப்பிட்டு வாங்க பேசலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னது வந்து ரொம்ப சந்தோஷம். அண்ட் உங்களோட பேசுறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. அட்லீஸ்ட் புதுசாக ஒருத்தரை பார்க்காம நம்ம அடிக்கடி பார்த்த ஒரு முகத்தோட நம்ம பேசுறது வந்து ரொம்ப சந்தோஷம் தான். இல்லை எனக்கு ஆக்சுவலாக ஒரு பேர் ப்ரெஷர் ஆகிடுச்சுங்க. என் ஃப்ரெண்டு சொன்னார், ஏங்க அந்த டீமில் யாரையா கூப்பிட்டு பேசுங்களேங்க. நிஜமாவே நான் சொல்கிறேன், நான் இதை உங்கள்கிட்ட என்ன இது உங்கள்கிட்ட போய் சொல்ல என்ன பண்ண போகிறேன், அதெல்லாம் இல்லை. இப்போ நான் சொன்னேன்ல, ஒருத்தர் ஸ்டோரி வச்சுருந்தாரு, ஒருத்தர் ஒரு பொண்ணை மீட் பண்ணுறதுக்காக போன பிளான் கேன்சல் ஆகிடுச்சு. இது எல்லாமே உண்மை. இல்லை இது எனக்கும் நடக்கும். எனக்கு ஒரு சில பேர் ஃபோன் பண்ணுவாங்க, ஃபோன் பண்ணி என் பையன்கிட்ட தரேன், எக்ஸாம் படிக்க சொல்லுங்கள், ஹார்ட் பீட் பார்த்துட்ருக்கேன் அப்படின்வாங்க. நான் வந்து நான் என்னங்க பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஒரு சில ஃபோன்ஸ் வரும். ஏங்க இந்த சீன் என்னங்க என் பொண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கா, என்னென்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஜிம்முக்கு வரவங்க கேட்பாங்க, அந்த மாதிரிலாம் நடக்கும். பட் ஆனால் அதான், அதாவது மக்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சா அதை ஒரு இடத்துக்கு கொண்டு போவாங்கள்ல, அதுதான் நடக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இதை இன்னும் பெருசாக்கி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. நாங்கள் பண்ணும்போது இது இவ்வளோ பெருசாகும்னு இன்னொன்று ஆடியன்ஸுக்கு, வியூவர்ஸ்க்கு என்ன பிளாட்ஃபார்ம், என்ன மீடியம், ஆமாம் அதெல்லாம் நல்லா இருக்கா நான் பார்க்குறேன், நோ டிஸ்கிரிமினேஷன் இல்லை. இது நிறைய பேரியர்ஸை உடைச்ச மாதிரி இல்லை, நீ கூட நல்லா கூட நான் பார்க்குறேன் அப்படிங்கிறது தான். நான் சொன்ன மாதிரி எல்லோரும் இது ஒரு ஆப்ஷனாக பாருங்கள். கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பண்ணுறாங்க, அருணான்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க, நிறைய பேர் பண்ணுறாங்க. இட்ஸ் a good thing. வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். சாட்டர்டே காலையில் உங்களை எழுப்பி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. Crucianet, India's fastest customer support, certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families. Call 94980 10101 to avail 1 month free internet.